உன்னத தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவனை தொழும்படியாக கடந்து வந்திருக்கிற நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புதமான நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அனைவருக்கும் இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். பரலோகத்தின் ஆண்டவர் கடந்த ஒரு வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து 7ஆம் நாளில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆசீர்வாதமான வேலையில் அவருடைய சமூகத்துக்கு வரும்படியான பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியங்களுக்காக பரலோக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். அநேகர் நம்ம மத்தியிலே இன்றைய தினத்தில் காணப்பட முடியவில்லை. பரலோகத்தின் ஆண்டவர் அவர்களையும் பிற்பகல் ஆராதனையிலே கூட்டி சேர்க்கும்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். தொடர்ச்சியாக ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த வாரத்தில் 7 பொன் குத்து விளக்கின் அனுபவத்தை படித்தோம். ஒரு காரியத்தை எனக்கு தேவன் நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தாருங்க. என்ன அப்படின்னா, இங்கேருந்து பேசுகிறது ரொம்ப ஈஸி இல்லை, ஈஸியாக பேசிடலாம். படிக்கிறோம், சத்தியத்தை வாங்குகிறோம், அதை வெகு ஈஸியாக மக்கள்கிட்ட பேசிட்டு போயிடலாம். ஆனால் பேசுகிற சத்தியம் வாழ்க்கையில் அனுபவமாய் மாற வேண்டும் என்ற ஒரு காரியங்கள் வருகிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் உடைக்கப்பட்டவனாகவே ஆண்டுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் பவுல் சொன்ன வாக்கியங்கள் தான், மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பாடுகள் இருக்குதுங்க, கஷ்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் கேட்கக்கூடிய சத்தியங்கள், ஒருவேளை நீங்கள் அங்கே அமர்ந்திருக்கும் போது இப்படி கூட சிந்திக்கலாம், பாஸ்டருக்கு என்னப்பா அவர் குத்து விளக்கு அனுபவம்ன்றாரு, பலிபீட அனுபவம்ன்றாரு, அவர் ஜாலியாக பேசிட்டு போயிடுறாரு அப்படின்னு நினைக்கலாம். எலியா சொன்னது போலவே, எலியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை போலவே, உங்களைப் போல நானும் பாடுள்ள மனுஷன். எல்லோரும் பாடுள்ள மனுஷர்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, பா நீ கடைசி வரைக்கும் பாடுள்ள மனுஷனாகவே இருந்துடாத, உன்னை எப்படியாவது பரிசுத்தப்படுத்தணும், உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்பா, அதனால தான் இந்த சத்தியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை தொடுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் நினைவுபடுத்துகிற ஒரே ஒரு நினைப்பு இது தாங்க. ஒருவேளை நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை படித்து கொண்டு வருகிற பொழுது பலிபீடத்தின் அனுபவம், தண்ணீர் தொட்டியின் அனுபவம், 7 பொன் குத்து விளக்கின் அனுபவம், இந்த 3 அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம் அப்படின்னா, நிச்சயமாய் ஆண்டவர் அந்த அனுபவத்தை நமக்கு தருவார். ஏன் அப்படின்னா, அவருடைய விருப்பம், அவருடைய ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவர் எப்படி பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தாரோ, அவரை விசுவாசிக்கிற நாமும் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்பது தான் அந்த தெய்வத்தினுடைய அதீத ஆசை. அந்த ஆசைக்காக தான் ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து சத்தியத்தை கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த நாளிலும் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மற்றொரு பொருளினுடைய அனுபவத்தை படிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் 7 பொன் குத்து விளக்கின் அனுபவத்தை படித்தோம். இந்த உலகிற்கு ஒளியே யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான். உங்களை என்னையும் பார்க்குறவங்க வெளிச்சத்தின் ஊடாக கடந்து வர வேண்டியவர்கள் அப்படின்ற காரியத்தை படித்தோம். ஊழியம் செய்கிற காரியம் எவ்வளவு முக்கியம் என்பதை படித்த நாம் இன்றைய நாளிலும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற 2வது பொருளாகிய சமூகத்து அப்ப மேசையை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா படிக்க போகிறோங்க. அந்த சமூகத்து அப்ப மேசை அப்படின்னு வருகிற பொழுது நம்ம போன வாரமே ஒரு கேள்வியை கேட்டோம். மொத்தமாக அந்த மேசையில் எத்தனை அப்பங்கள் இருக்கும்? 12 அப்பம் இல்லைங்களா? ஒரு பக்கத்தில் 6, மறுபக்கத்தில் 6. இந்த 12 அப்பங்களும் எதை குறிக்கிறதா இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம். யாருங்க? 12 கோத்திரம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அதுக்காக ஜெபித்து சில காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் இந்த பக்கம் 6, ஏன் இந்த பக்கம் 6? அதுவும் 2ம் இணைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அருகாமையில் இணைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அது ஏன் இணைத்து வைக்கப்பட்டிருந்தது அப்படி என்பதை படிக்கும் பொழுது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு முன்பதாக குத்துவிளக்கின் அனுபவத்தை படித்தேன்னா, இன்னைக்கு ஜீவ அப்பம், அந்த சமூகத்தப்பம் மேசையினுடைய அனுபவத்தை படிக்க வந்திருக்கிறோம். வேதாகமத்தில் 2 வாக்கியங்கள் உண்டு, 2 வசனங்கள் உண்டு. அப்பம் என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்பதற்கு ஒரு 2 வசனங்களை மட்டும் நான் காட்டுறேன். நமக்கு நன்றாகவே தெரியும், எல்லாருக்கும் பரிச்சயமான காரியங்கள் தான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. எங்கெங்க இருக்குது வசனம்? மத்தேயு 4:4. அந்த வசனத்தை வாசிக்கலாங்களா? பாருங்களேன். அவர் பிரதியுத்தரமாக,
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப அப்பம் என்பது எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வார்த்தை. அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தை அப்படின்னா, இன்னும் ஒரு இடத்துல கிறிஸ்து எவ்வளவு உறுதியா சொல்றாரு பாருங்க. யோவான் 6வது அதிகாரம் 35வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிப்போம். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். பாருங்க, மத்தேயு 4:4 வாசிக்கும் பொழுது அந்த அப்பம் என்ன என்பது குறித்து தேவனுடைய வார்த்தைன்னு குறிச்சிச்சு. இங்க கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. இயேசுவுக்கு என்னங்க பேர்? போன வாரம் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படிக்கும்போது அந்த வெள்ளை குதிரை, அந்த குதிரையின் மேலே ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் படிச்சுமே. என்ன பேரு? தேவனுடைய வார்த்தை. அப்ப வார்த்தை என்பது யாருடைய பெயருங்க? இயேசுவினுடைய பெயர். அப்ப நல்லா கவனிங்க, அப்பம் என்பது யாரை குறிக்குது அப்படின்னா இயேசுவை குறிக்குது. அப்ப இயேசு இந்த ஜீவ அப்பம் என்ற அனுபவத்துக்குள் வந்தாரா அப்படின்னா அவர் வந்தாருங்க. அவர் ஆலயமாய் மாறினார், நாமும் ஆலயமாய் மாற வேண்டும். அவர் பலிபீடமாய் மாறினார், நாமும் பலிபீடமாய் மாற வேண்டும். அவர் தண்ணீர் தொட்டியின் அனுபவத்துக்குள் வந்தார், நாமும் தண்ணீர் தொட்டியின் அனுபவத்துக்குள்ள வரணும். அவர் குத்துவிளக்கின் அனுபவத்துக்குள் வந்தார், நாமும் குத்துவிளக்கின் அனுபவத்தை அடைய வேண்டும்னு படிச்ச நம்ம இப்ப அடுத்த காரியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தேவன் ஜீவ அப்பமாய் மாறினார். அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் யாராய் மாற வேண்டியது இருக்குது? அப்பமாய் மாற வேண்டியதா இருக்கிறது. அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தைன்னு படிச்சல்ல, என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்வின் குணங்களாய் மாற வேண்டும். வேத வாக்கியங்கள் நம்ம வாழ்க்கையில மையத்துவமாய் மாற வேண்டும். அவர் தேவனுடைய வார்த்தை அப்படின்னா அவரை பின்தொடர்கிற நாமும் யாரா மாறணும்? தேவனுடைய வார்த்தைகளாய் மாற வேண்டும். சில உதாரணங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்தாரு. அந்த உதாரணங்களை வைத்திருக்கிறேன் நான். நம்மளுடைய வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்க, நீங்களும் நானும் வேத வசனத்தை வாழ்க்கையில் கொண்ட சூழ்நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பவுல் சொல்றாரு, நடமாடும் நிருபங்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த திருச்சபை விசுவாச பிள்ளைகளை சொல்றாரு. நீங்களே அந்த நிருபங்கள் அப்படின்னு சொல்றாரு. நடமாடக்கூடிய நிருபங்கள் என்று சொல்லி ஆண்டவர் யார சொல்றாரு அப்படின்னா அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவ பிள்ளைகளை சொல்றாரு, நீங்க தான்பா நடமாடும் நிருபங்கள், நீங்க தான்பா வேத புஸ்தகம் அப்படின்னு சொல்றாருன்னா, இன்னைக்கு நாமும் யாராய் மாற வேண்டியதா இருக்கிறது அப்படின்னா வேத புத்தகமாய் நீங்கள் நானும் மாற வேண்டியதா இருக்கிறது. எப்படி பாஸ் வேத புத்தகமா மாற முடியும்? எப்படி அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மளுடைய உள்ளங்களுக்குள்ள கேள்வி இருக்கலாம். ஒரு உதாரணத்தை வேதாகமத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி வாழ்க்கையில வேத வசனத்துக்கான அனுபவத்தை கொண்டு வருவது, எப்படி வேத வசனங்கள் நம் வாழ்க்கையாய் மாற்றுவது அப்படின்ற ஒரு காரியத்தை ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்ல போறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான காரியத்தை வாசிக்க போறோம். வாசிச்சு அந்த சம்பவத்துக்குள்ள நான் கடந்து போக போறேன். வேதாகமத்தில் வேத வசனத்தை தன் வாழ்க்கையில் மையமாய் கொண்டிருந்த எத்தனையோ தேவ மனிதர்களை பார்க்க முடிந்தது. ஆனால் ஒரு மனிதனை குறித்து நான் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய குணம் எப்படியாய் ஆட்கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியவிதமாய் அது காணப்பட்டது. ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிப்போம் பாருங்களேன். யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வாசியம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். யாக்கோபு ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றாரு. எப்படி வேத வசனம் நம்ம வாழ்க்கையா மாறும் அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்கள் இருதயங்களில் எது இருக்கக்கூடாதான்? கசப்பான வைராக்கியம், விரோதம். இந்த காரியங்களை நம்ம இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது? வைக்க முடியாதான். இது மாம்ச சுபாவம். மாம்சத்தில் வாசமா இருக்கிற எல்லா மனுஷங்கிட்டையும் என்ன இருக்கும் அப்படின்னா
கசப்பான வேர். இந்த வைராக்கியம், விரோதம், பொறாமை, கோபம் இது எல்லாமே இருக்கும். ஆனா யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, நீங்க இதையெல்லாம் உங்க இருதயத்தில் வைக்க கூடாது. ஏன் ஆண்டவரே, ஏன் யாக்கோபு மூலமா இந்த விஷயத்தை இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த சமூக தப்பம், தேவனுடைய வார்த்தை என்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் எப்படியாய் வர வேண்டியதாக இருக்கிறது. ஒரே ஒரு நபரை மட்டும் தான் வேதாகமத்தில் காட்ட போகிறேன். எல்லாருக்கும் பரிச்சயமான நபர், பல முறை அந்த நபரை குறித்து நானும் பிரசங்கம் பண்ணிருக்கேன், நீங்களும் படிச்சிருக்கலாம். யோசேப்பு தெரியும் இல்லைங்களா? யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் அப்படியாக இருந்து நம்ம பார்க்க முடியும். 45வது அதிகாரம் யோசேப், ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். இந்த அனுபவம் எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். நீங்க சிந்திச்சு பாருங்க, வேத வசனம் எப்படி நம்ம வாழ்க்கையின் அனுபவமா மாறுறது என்பதற்கு உதாரணம் யோசேப்பு. எத்தனையோ நபர்கள் வேதாகமத்தில் உண்டு. இந்த நபருடைய வாழ்க்கையில் நான் அதை பார்த்தபடியினால் அந்த நபரை நான் முன்னாடி கொண்டு வரேன். சிந்திச்சு பாருங்க, எகிப்துக்கு விற்று போட்டவர்கள் யாரு? தன் சகோதரர்கள் தான். இல்ல, யோசேப்பு அரண்மனையில் பார்வோனுக்கு அடுத்தபடியில் இருக்கிறவர். இப்ப பார்வோனுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற இந்த யோசேப்பு நினைச்சிருந்தா தன் சகோதரர்களை என்ன வேணாலும் செய்திருக்க முடியும். இல்ல, அவர் ஒட்டுமொத்தமாய் சேர்த்து வைத்திருந்த எல்லா கோபத்தையும் தன் சகோதரர்களை மீசிருக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஆனால் யோசேப்பு செய்த காரியத்தை பாருங்க. நீங்க எல்லோரும் என் கிட்டே வாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க சஞ்சலப்படாதீங்க. அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ இந்த மனுஷனுக்கு போய் நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, முகத்துல முடிக்க முடியலையே, இவருக்கு போய் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசேப்பையும் அவருடைய சகோதரர்களுக்கும் நேருக்கு நேராய் பார்த்து அவர்கள் சஞ்சலப்படுவதை பார்த்தபடியினால தான் யோசேப்பு சொல்றாரு, நீங்க கிட்ட வாங்க, என்னை எகிப்துக்கு விட்டு போட்டதுனால நீங்க என்ன பண்ணாதீங்க, சஞ்சலப்பட வேண்டாம். நீங்க ஜீவரட்சணையும் பண்ணும்படி தேவன் முன்கூட்டி என்ன பண்ணாரு, அனுப்பினார். நீங்க சிந்திச்சு பாருங்க, கசப்பான வேர், வைராக்கியம், கோபங்கள், பொறாமைகள் ஒருவேளை யோசேப்புடைய இருதயத்தில் இருந்திருக்கும் அப்படின்னா என்னங்க நடந்திருக்கும்? அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? எல்லோரையும் பிடிச்சி வெளுத்திருக்க முடியுமா முடியாதா? அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்திருக்க முடியுமா முடியாதா? என்கிட்டயே நீங்க அப்பத்துக்கு திராணம் அங்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்களை விரட்டி எடுத்திருக்க முடிஞ்சிருமா முடிஞ்சிருக்காதா? முடிந்திருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம். சொன்ன ஒரு வசனத்தை வாசிங்கண்ணே. ஆதியாகமம் 45வது அதிகாரம் வசனம் 5 வாசிங்கண்ணே. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? சஞ்சலப்பட்டு இருக்கிறாங்க, விசனப்பட்டு இருக்கிறாங்க. சஞ்சலப்பட்டு விசனப்பட்டபடியினால யோசேப்பு சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு காயம் உண்டு, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களே பழி வாங்க மாட்டேன். நீங்க யோசித்து பாருங்க, வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார்னு சொல்லி அநேக முறை நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை தன் இருதயத்தில் எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த சமூக தப்பம் அனுபவத்தை நீங்கள் நானும் எப்படி உடையவர்களாக இருக்க முடியும் அப்படின்னா,
வசனத்தை வாசிக்கிறோம். வசனத்தை வெறுமையாய் வாசிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், வசனத்தை நீங்கள் நான் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், அதன்படி செய்கிறவர்களாய் மாறும்போதுதான் எந்த அனுபவம் வரும்? இந்த சமூகத்தப்ப மேசையினுடைய அனுபவம் வரும். ஒரு சின்ன கொஸ்டின்ஸ். நான் இந்த சத்தியத்தை படிக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட வச்ச கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட ஒரு சின்ன கேள்வி வச்சார். என்ன அப்படின்னா, பா மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற, பயங்கரமாக டையெல்லாம் கட்டிக்கிட்டு சூப்பராக போய் ஸ்டேஜில் நின்று பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறப்பா, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இருக்குதே அப்படின்னார். என்ன ஆண்டவரே கேட்க போகிறீங்க? நீ எத்தனை பிரசங்கம் பண்ணியிருப்ப அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட ஒரு சின்ன காரியத்தை கேட்குற மாதிரி என் உள்ளத்தில் ஒரு ஏவுதல். நானும் உட்காந்து யோசித்தேன், எத்தனை பிரசங்கம் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வரும்போது, கணக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற பதில் தான் ஆண்டவர் முன்னாடி இருந்துச்சு. ஆண்டவர் வைத்த கேள்வி, நீ பண்ணிய பிரசங்கங்கள் எத்தனையாக இருந்தாலும் அத்தனைக்கான அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் தற்சமயம் இருக்கிறதா? ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் 3 அதிகாரம் பைபிள் வாசிக்கிறப்பா, எத்தனை வசனங்களை உன் கண்களுக்கு முன்னாக நிறுத்தி வாசிக்கிற, அத்தனை வசனங்களும் உன் வாழ்க்கையில் அனுபவமாய் மாறி இருக்கிறதா? என்னங்க சொல்ல முடியும் ஆண்டவர்கிட்ட? மனுஷங்கிட்ட மறைச்சிடலாம், தெய்வத்துக்கிட்ட மறைக்க முடியுமா? வேதம் சொல்லுது, அவருக்கு சர்வமும் எப்படி இருக்குது அப்படின்னா நிர்வாணமா இருக்குதுங்களாம். அவருக்கு எடுத்த ஒரு காரியத்தையும் மறைக்கவே முடியாது. நீங்கள் நானும் தேவனுக்கு முன்னாக திறந்த புத்தகம். மனுஷனுக்கு மனுஷன் அவனுடைய மனசு அறிய முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நம் உள்ளத்தையும் நம் நினைவுகளையும் ஆராய்ந்து அறிகிறவரா இருக்கிறார். அவர்கிட்ட என்ன போய் சொல்ல முடியும்? நீங்கள் நான் சிந்திச்சு பார்ப்போம். எத்தனை சத்தியம், எத்தனை பிரசங்கம், எத்தனை வேத வாசிப்பு, எத்தனை வருட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இத்தனை வருட வாழ்க்கையில நான் படித்த வேத வசனத்துக்கும் நான் கேட்ட சத்தியத்துக்கும் எத்தனை சத்தியம் என் வாழ்க்கையில அனுபவமாய் மாறி இருக்கிறது. சமூகத்தப்ப மேசையினுடைய அனுபவம் என் வாழ்க்கையில எப்படியாய் மையம் கொண்டிருக்கிறது. தேவன் அவர் வார்த்தை அப்படின்னா அவரை பின்தொடர்கிற நானும் தேவனுடைய வார்த்தையா மாறி இருக்கணுமே. அவர் வார்த்தையா இருக்கிறார் அப்படின்னா அவரை பின்தொடர்கிறேன் சொல்லக்கூடிய நானும் தேவனுடைய வார்த்தையின் அனுபவத்துக்குள்ள கடந்து வந்திருக்கணுமே. அதனாலதான் பவுலானவர் திருச்சபையை பார்த்து சொன்னாரு, நீங்கள் நடமாடும் நிருபங்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை கண்ணோக்கி பார்த்து, பா நீங்களாம் நடமாடும் நிருபங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மில் எத்தனை பேர் அந்த அனுபவத்தை உடையவர்களா இருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் சிந்திச்சு பாருங்க. அன்பானவர்களே, நீங்கள் நானும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து கேட்கிற ஒவ்வொரு செய்திகளும், படிக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களும் பரலோகம் குறிப்பெடுத்து வைத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சத்தியத்தினுடைய ஆழத்தை ஆவியானவர் பேசுகிற பொழுது பரலோகம் குறித்து வைக்கிறது. இந்த சத்தியத்திற்கு என் மகனோ என் மகளோ என்ன செய்ய போறாங்க? நான் பேசுகிற சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை எப்படியே அபியாசிக்க போகிறார்கள் என்பதை பரலோகம் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டே இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், பேசுகிற வார்த்தைக்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா வருஷம் ஒரு 4-5 வருடங்களுக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனை ஆண்டவர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். அனுப்பி சத்தியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அந்த சத்தியத்திற்கான கணக்கு தேவன் நம்மிடத்துல கேட்பாரா? நிச்சயமாய் கேட்பார். நீங்கள் நானும் யோசித்து பார்ப்போம், எத்தனை சத்தியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவமாய் மாறி இருக்கிறது. நீங்கள் நானும் படிக்கிற எத்தனை வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறி இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னங்க, எல்லாரும் பாடுள்ள மனுஷர்கள் தான், எல்லோருமே தவிக்கிற உள்ளத்தோடு இருக்கிற ஆத்துமாக்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் கடைசி வரைக்கும் பாடுள்ள மனுஷனாவே இருந்துட்டு போயிடாதப்பா, நீயும் பலப்படணும், நீயும் ராஜ்யம் வர வேண்டும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்பொழுதும் நோக்கத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு 5 அனுபவங்களை மாத்திரம் இந்த காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். முதல் அனுபவம், கிறிஸ்துவோடு தினமும் இணைந்திருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை இந்த சமூகத்தப்ப மேசையினுடைய காரியங்கள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்குதுங்க. எப்படி அப்படின்னா, இந்த சமூகத்தப்பம் போஷிக்கப்படுவதற்காக தான். ஆண்டவரும் தினந்தோறும் நம்மை போஷிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார். 3 வேளை உணவை உண்ணுகிற நீங்கள் நானும் சரீரத்துக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உண்ணுகிறோமோ, அதுபோல ஆத்மாவிற்கான ஆரோக்கியம் எது அப்படின்னா ஆண்டவருடைய வேத வசனம். சிம்பிள் கான்செப்ட். தினந்தோறும் வேத வாசிக்கிற பழக்கம் எத்தனை பேர்கிட்டங்க இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆனால்
அந்த வேத வசனத்தை வாசிக்கிற நீங்களும் நானும் படிக்கிற சத்தியத்தையோ வசனத்தை எத்தனை பேர் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறோம்? அதுதான் கேள்வி. ஆண்டவரோடு இணைந்திருந்தாதான் அந்த அனுபவத்தை என்ன பண்ண முடியுமா? கொண்டு வர முடியும். தினமும் வேதாகமத்தை வாசித்து தியானித்து அந்த அனுபவத்தை கொண்டு வரக்கூடிய அனுபவத்தை எது கொடுக்குது அப்படின்னா அந்த சமூகத்தப்ப மேசை என்ற விஷயத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, சமூகத்தப்பம் அப்படின்ற ஒரு பேர் உடையதான் இந்த அப்பம் இருக்குது, சமூகத்து அப்பம். சமூகம் அப்படின்னா பைபிளில் உங்களுக்கு எந்த வசனம் ஞாபகம் வரும்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஏன் அது பேர் சமூகத்து அப்பம் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அது இருக்கிறபடினால் அது என்ன அப்பம்? சமூகத்து அப்பம். இரண்டாவது அனுபவத்தை யோசித்து பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நானும் எப்பொழுதெல்லாம் இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் எப்படியெல்லாம் இருக்கிறோம்? சமூகத்து அப்பம் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் நானும் உடையவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய பிரசன்னத்தில் தரித்திருந்து பெறுகிற அனுபவத்தை நீங்கள் நானும் வாழ்க்கையில் வைத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. அதே போல இந்த அப்பம் சமூகத்து அப்பம் இருப்பாங்க இல்லைங்களா? லேவியராகமம் 24வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிங்க. இந்த சமூகத்து அப்புக்கு ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. லேவியராகமம் 24:8, அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். கேள்வி, இந்த சமூகத்து அப்பம் எப்போ எல்லாம் மாற்றப்படும்? தினந்தோறும் மாற்றப்படுமா? இல்லை வாரத்துக்கு ஒரு முறை மாற்றப்படுமா? இல்லை இடைப்பட்ட நாட்கள் எப்பயாவது மாற்றுவாங்களா? என்னங்க? சரி, இந்த கேள்வியை கொண்டு போங்க. நாளைக்கு வரும்போது நிச்சயம் எல்லோரும் பதிலோடு வரணும். என்ன அர்த்தம் இது நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, அந்த சமூகத்தப்ப மேசை மாற்றப்படுகிற அந்த அனுபவங்கள் இருக்குது பாருங்க. அதே போல நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து மாற்றம் பெறக்கூடிய அனுபவத்தை நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் பெறணுங்களாம். சமூகத்தப்பம் அந்த அப்பம் ஒவ்வொரு முறையும் மாற்றப்படுகிறது போல நீங்கள் நானும் மாற்றம் அடையக்கூடிய அனுபவத்தை உடையவர்களாய் வாழ வேண்டும் என்பதை இந்த சமூகத்தப்பம் மேசனுடைய அனுபவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே போல அடுத்த அனுபவம் 12 அப்பம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு பக்கத்தில் எத்தனைங்க இருக்கும்? 6, மறுபக்கத்தில் 6. இந்த 6 இணைஞ்சிருக்குமா தனித்தனியாக இருக்குமா? என்னங்க, இணைந்துதான் இருக்குமா? அருகாமையில் வச்சிருப்பாங்கல்ல, கூட்டு சேர்த்து வைத்திருப்பாங்கல்ல. அந்த 12 அப்பங்களும் யாரை குறிக்குதுன்னு சொன்னோம்? 12 கோத்திரம், தேவனுடைய திருச்சபையை குறிக்குது. அப்ப என்ன சொல்றாங்க? அந்த சமூகத்தப்பையினுடைய மேசனுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, யார் ஒருவர் இந்த சமூகத்தப்ப மேசனுடைய அனுபவத்துக்குள்ள வந்திருப்பாங்களோ அவங்க ஐக்கியத்தோடு வாழ வேண்டும், ஐக்கியத்தோடு இருப்பாங்க. ஐக்கியத்தோடு இருக்கிற அந்த அனுபவத்தை எது கொடுக்கும் அப்படின்னா, அவங்க உள்வாங்கி இருக்கிற தேவனுடைய வார்த்தை, அவர்கள் புசித்திருக்கிற தேவனுடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையாய் மாறும்போது அவங்க எதை நாடுவாங்க, எதை தேடுவாங்கன்னா ஐக்கியத்தை தேடுவாங்களாம். ஐக்கியம், ஒன்றுபட்டிருக்கிற அனுபவம் எப்பொழுதுமே அவங்க வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குமா. ஒரு ஆத்துமாவை தேவையில்லாம நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஆத்துமாவை தேவையில்லாம இழக்க மாட்டாங்க. தவறே இருக்கிற பட்சத்தில் அந்த ஐக்கியத்தை கொண்டு எப்படியாகிலும் அந்த தேவனுடைய வார்த்தையை தான் பெற்றது போல மற்றவர்களும் பெறத்தக்கதான அனுபவத்துக்குள்ள யார் வர முடியுமா? இந்த சமூகத்தப்ப மேசனுடைய அனுபவத்துக்குள் வந்திருக்கிறவங்க வர முடியுங்களா? நீங்கள் நானும் சிந்தித்து பார்ப்போம். ஐக்கியத்திலும் அன்பிலும் நீங்கள் நானும் எந்த அளவிற்கு முற்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லது முரண்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்கணுங்க. 5வது அனுபவம், ஆண்டவர் வனாந்தரத்தில் மன்னாவை தருகிற பொழுதும் ஆண்டவர் இந்த சமூகத்தப்ப மேசனுடைய அனுபவங்களை அங்கும் அவர் கொடுத்துக்கிருக்கிறார். எப்படின்னா, தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்பதை ஆசாரியனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார். இந்த சமூகத்தப்ப மேசையினுடைய அனுபவத்துக்குள்ள வர்றவங்க ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்குவாங்க, ஒரு உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அந்த உண்மை என்ன அப்படின்னா, தேவனால் என்னை போஷிக்க முடியும், ஆண்டவர் நிச்சயமாக என்னை போஷிப்பார் என்ற அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வைத்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் படித்த இந்த 5 பாயிண்ட்ல நீங்களும் நானும் எந்தெந்த அனுபவங்களில் இருக்கிறோம் அப்படி என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த சமூகத்தப்ப மேசனுடைய அனுபவம் நம்ம வாழ்க்கையில் எப்படியா இருக்குது? ஈஸியாக ஒரு வார்த்தையை படிச்சுட்டு கடந்து போயிடலாங்க.
ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை, அந்த வசனம், அந்த செய்தி, அந்த சொல் உன் வாழ்க்கையில் எப்படி பிறக்கிறது என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு கணமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு கணமும் அதை பேசிக்கிட்டே இருக்கிறார். யோசேப்பால் கசப்போடு வெளிப்படுத்திருக்க முடியுமானா முடியும். ஆனால் ஏன் யோசேப்பு கசப்பை வெளிப்படுத்தலை அப்படின்னா, அவருக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்குது. கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னா, யோசேப்பு கர்த்தரோடு இருந்ததுனால தான் கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான வேர் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு யோசித்து பாருங்க. கசப்பான வேர் இருக்கிற இடத்துல எது இருக்காது? ஆண்டவருடைய வசனம் ஒருபோதும் இருக்கவே இருக்காது. ஒன்று இருந்தா கசப்பான வேர் இருக்கணும், இருந்தா ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். ரெண்டும் ஒருபோதும் ஒன்றுபட்டு இருக்கவே இருக்காது. நீங்கள் நான் சிந்திச்சு பார்ப்போம், எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த சமூகத்தப்ப மேசையினுடைய அனுபவம் நம்ம வாழ்க்கையில் எப்படியா இருக்கிறது? நீங்கள் நானும் அந்த அனுபவத்தை உடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். ஒன்றுபட்ட ஐக்கியத்தோடு இருக்கிற காரியத்தில் நீங்கள் நானும் இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம். சமூகத்தப்ப மேசனுடைய அனுபவத்துக்குள்ளே வருகிற நபர் ஒருபோதும் பிரிவை நாட மாட்டாங்க, பிரிவை தேட மாட்டாங்க. அவங்க எதை தேடுவாங்க? ஐக்கியத்தையும் ஒன்றுபடுதலையும் அன்பையுமே நாடி தேடுவார்கள் என்பதை இந்த சமூகத்தப்ப மேசனுடைய அனுபவங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த சத்தியங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் இதன்படி செய்ய பிரியப்படுகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அடுத்த வாரத்தில் ஆசிரியப்பு கூடாரத்தின் மற்றொரு பகுதியின் அனுபவத்தை படிப்போம். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.